வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், ஜியோகிராஃபியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஜியோகிராஃபில இருந்து 5 கேள்விகள் குரூப் 4க்கு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் ஒரு 1000 கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். பாலிட்டி 500 கொஸ்டின் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ முதல் கேள்வி பார்த்தோம்னா மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஜவ்வாது மலையில் டேஷாம் ஆண்டு காவலூர் வானியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1967. ஜவ்வாது மலையில் 1967ஆம் ஆண்டு காவலூர் வானியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் கல்லணை டேஷ் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காவேரி. கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் கல்லணை காவேரி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்து நான்காவது கேள்வி, தென்பெண்ணை ஆறு கிழக்கு கர்நாடகாவின் டேஷ் மலைகளில் கிழக்கு சரிவுகளில் இருந்து உருவாக்கப்படுகின்றது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நந்தி துர்கா. தென்பெண்ணை ஆறு கிழக்கு கர்நாடகாவின் டேஷ் மலைகளில் கிழக்கு சரிவுகளில் இருந்து உருவாக்கப்படுகின்றது, நந்தி துர்கா மலைகள்ல. அடுத்து ஐந்தாவது கேள்வி, தாமிரபரணி அப்பாசமுத்திரம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் டேஷ் முகடுகளில் தோன்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொதிகை மலை. அடுத்து ஆறாவது கேள்வி, அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்று மலை மறைவு பிரதேசத்தில் டேஷில் அமைந்து உள்ளதால் மிக குறைவான மழைப்பொழிவையே தருகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்று மலையோட மலை பிரதேசத்துல நம்ம தமிழ்நாடு அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கு, குறைவான மழைப்பொழிவையே தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, ரீகர் என்று அழைக்கப்படும் மண். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ரீகர் என்று அழைக்கப்படும் மண் எது? ஆப்ஷன் பி, கரிசல் மண். ரீகர் என்று அழைக்கப்படும் மண் ஆப்ஷன் பி, கரிசல் மண். அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு டேஷ் மண் பரவியுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, செம்மண். தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவுல 2/3 பங்கு செம்மண்ணு தான் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, இரும்பு ஆக்சைடுகள் அதிக அளவில் காணப்படும் மண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் சரியான விடை ஆப்ஷன் சி, செம்மண். இரும்பு ஆக்சைடுகள் அதிக அளவில் காணப்படும் மண் எது? செம்மண். அடுத்து 10வது கேள்வி, அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அடுத்து 11வது கேள்வி, தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள். இதற்கு சரியான ஆப்ஷன் டி, வெப்பமண்டல முட்புதிர் காடுகள். அப்போ அதிக மழை பெறும் காடுகள் எப்படி இருக்கும்? பசுமை மாறா காடுகள். அடுத்து தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதியில் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல முட்புதிர் காடுகள். அடுத்து 12வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அடுத்து 13வது கேள்வி, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்? ஆப்ஷன் ஏ, ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் ராமநாதபுரம். அடுத்து 14வது கேள்வி, பின்னடையும் பருவக்காற்று டேஷில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வங்கக்கடல். பின்னடையும் பருவக்காற்று டேஷில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது, வங்கக்கடல்.
அடுத்து 15வது கேள்வி, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். அடுத்து 16வது கேள்வி, இந்திய சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1957. இந்திய சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? 1957. அடுத்து 17வது கேள்வி, ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு டேஷ் கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது. ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு டேஷ் கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 10 கிலோ. 18வது கேள்வி, இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, சுரங்கத்துறை. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அப்படின்றது இந்திய அரசால நிர்வகிக்கப்படுற ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு? சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து 20வது கேள்வி, ஜிப்சம் என்பது டேஷின் நீர்ம கனிமமாகும். ஆப்ஷன் சி, கால்சியம் சல்பேட். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டோட நீர்ம கனிமம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி, 82% ஜிப்சத்தை உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். 82% ஜிப்சத்தை உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ராஜஸ்தான். அடுத்து 22வது கேள்வி, கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் கனிமம். கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் கனிமம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிலக்கரி. அடுத்து 23வது கேள்வி, நீர்மின் சக்தி உலோக மின் தேவையை எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 7. நீர்மின் சக்தி உலோக மின் தேவையில 7% பூர்த்தி செய்யுது. அடுத்து 24வது கேள்வி, 1897ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டார்ஜிலிங். அப்போ எப்போ இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எப்போ எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். 1897. இயரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடம்னு கேட்கலாம், டார்ஜிலிங். அப்போ இதுல ஒரு 2 கேள்விகள் இருக்கு. இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்ஜிலிங் இந்தியாவின் முதல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி, 1998 தேசிய காற்றோட்டம் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சென்னை. 1998ஆம் ஆண்டு தேசிய காற்றாற்ற நிறுவனம் எப்போ நிறுவப்பட்டிருக்கு? 1998. எந்த ஆண்டு? எப்போ? சென்னையில. அடுத்து 26வது கேள்வி, இந்தியா எத்தனை ஜிகாவாட் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 18 ஜிகாவாட். இந்தியா எத்தனை ஜிகாவாட் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? 18 ஜிகாவாட். அடுத்து 27வது கேள்வி, 1818ஆம் ஆண்டு, அதாவது 1818ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆப்ஷன் டி, போர்ட் கிளஸ்டர். அதாவது எந்த வருஷம்? 1818. என்ன கொண்டு வந்திருக்காங்க? இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை. இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1818. இப்படி வச்சுக்கோங்க. காலேஜ் போனாதான் காட்டன் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த இடத்துல? கல்கத்தாவில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல போர்ட் கிளஸ்டர் அப்படின்ற இடத்துல. அடுத்து 28வது கேள்வி, பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கு, சொல்றேன். பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை ஆப்ஷன் சி, ஜின்னிங். அடுத்து 29வது கேள்வி,
எங்கு அதிக அளவு பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்றது எதுன்னு யாரு எந்த ஊருன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்கு அதிக அளவு பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மும்பை. அடுத்து 30வது கேள்வி. சணல் பொருட்கள் உலக மொத்த உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 35%. சணல் பொருட்கள் உலக மொத்த உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 35%. இதோட 30 கேள்விகள் முடிச்சிருக்கோம். அந்த 30 கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கொடுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்பதான் வீடியோ நிறைய ரீச் ஆகும். நாங்களும் வீடியோஸ் நிறைய போறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேட்டா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன ஜியோகிராஃபி மாதிரி வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், இல்ல டெஸ்ட் போறதுக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் என்னன்றதை கமெண்ட்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.